ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ ரோட்டுக்கடை தக்காளி சட்னி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 பல் பூண்டு ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு 10 காஞ்ச மிளகாய், ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இப்போ வாங்க தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விதை நல்லா கொதிக்கணும். இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஜாரை கழுவி ஊற்றிக்கிறேன். இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நல்லா கொதிக்கட்டும். இது இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த திக்னஸ் வரும்போது நம்ம தோசை மாவு ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் குழம்பு சிம்மில் வச்சுட்டு கட்டி இல்லாமல் கிளறிக்கோங்க இந்த சட்னியை. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம ஒரே ஒரு பிஞ்ச் வெல்லம் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இது சூடான இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரோட்டுக்கடை தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.